சுதா, நீங்க டெல்லி நம்ம திரும்ப பேச போறோம். இதுல உங்க பார்வை ஏதாவது இருந்ததுன்னா ரொம்ப சுருக்கமா பதிவு பண்ணுங்க. நான் எஸ் சுதா. ஆமாம், எனக்கு நன்றி. எனக்கு ஒரு பார்வை இருக்கு. அதாவது ஆச்சாரி ஐயா அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, ஈரோட்டில் வந்து எல்லா கட்சியுமே பணம் கொடுத்துச்சு, பாஜக மட்டும் பணம் கொடுக்கலன்னு. அப்படியே அந்த காட்சி இங்கே எடுத்துட்டு வாங்க. டெல்லியில புதுதில்லி தொகுதியில இவங்களுடைய கேண்டிடேட் பர்வேஷ் வர்மா பணம் விநியோகம் செஞ்சிருக்கிறாரு. மதுபான விநியோகம், குண்டர்கள் அடாவடித்தனம், ஓட்டு போட்ட மாதிரி பணம் கொடுத்து இங்கு வச்சிருக்காங்க. அது எங்க நடந்திருக்குன்னா என் பிளாக் இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பிரசிடென்ட் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தெருவுல நடந்திருக்கு. இத்தனை முறைகேடுகளை செஞ்சுட்டு நீங்க அதை பத்தி உங்களுக்கு பேசுறதுக்கு எந்த ஒரு அதுகதையுமே இல்ல. இன்னைக்கு அவ்வளவு நடந்திருக்குது. இங்க நாங்க ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன் கமிஷனை வந்து அப்ரோச் பண்ணி நாங்க அதுக்கு உண்டான வழிமுறைகளை எடுங்கன்னு சொல்லிருக்கிறோம். ஆனா இதுவரைக்கும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கல. இன்னொன்னு அதாவது டெல்லி சொன்னதுனால அது தொடர்பான செய்தி பார்க்கிறோம். 47 இடங்கள்ல முன்னிலையில் இருந்த பாஜக படிப்படியாக குறைந்து இப்ப 39 இடங்கள்ல முன்னிலை என்பதாக வரக்கூடியதை பார்க்கிறோம். இதுவும் இன்னும் ஹாஃப்வே மார்க் தான். நிறைய எண்ணப்பட வேண்டிய வாக்குகளும் சுற்றுகளும் இருக்குது. ஆனால் ஏர்லி லீட்ல ரொம்ப வேகமாக முன்னேறிய பாஜகவுடைய எண்ணிக்கை 47ங்கிறது இப்போது 39ஆக குறைந்திருக்கிறத பார்க்கிறோம். 25 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருந்த ஆம் ஆத்மி தற்போது 31 இடங்கள்ல முன்னிலை. ரொம்ப ஒரு சிக்னிபிகண்டான ஒரு சேஞ்சா நம்ம பார்க்கிறோம். ஏன்னா 70 இடங்கள் மொத்தமாக இருக்கக்கூடிய டெல்லியில 36 பெறக்கூடியவர் ஆட்சி அமைப்பது அப்படிங்கிற இடத்துல இருந்து இப்ப 31க்கு ஆம் ஆத்மி வந்திருக்கிறது. 39 இப்போதும் பாஜக தான் முன்னிலை, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஹாஃப்வே மார்க். இன்னும் இந்த மாற்றங்கள் தொடர்கிறதா, எப்படி இருக்கு, எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா மார்ஜின் ரொம்ப குறைவான டிஃபரன்ஸ்ல நிறைய தொகுதிகளில் இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஏதாவது மாற்றங்களை டெல்லியும் பார்க்க போதா? 70 இடங்களை கொண்டிருக்கக்கூடிய டெல்லியில தொடக்கத்தில் 47 இடங்கள் 50 கூட கடந்திருந்தது. ஆனால் அது 39ஆக இப்போது குறைந்திருக்கிறது. ஆம் ஆத்மிக்கு 31 இடங்கள் என்பதாக அதிகரித்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சுதா, நீங்க பேசியிருந்தீங்க, தொடரலாம். எஸ் சுதா, எப்படி பார்க்குறீங்க இந்த நம்பர்ஸ்? எஸ், ஆம் ஆத்மி கட்சி மட்டும்தான் ஊழல்ல திளைச்சிருக்குது, அவங்க செய்யாத ஊழல் இல்லைங்கிறீங்க. மகாராஷ்டிரால என்ன நடந்தது? ஊழல் செஞ்சவங்க எல்லாம் உங்க கட்சிக்கு வந்த பிறகு புனிதமானவர்கள் ஆயிடுறாங்க. மோடின்ற வாஷிங் மெஷின்ல நீங்க எவ்வளவு ஊழல் செஞ்சாலும் சரி, பிஜேபியில சேர்ந்துட்டீங்கன்னா போதும், நீங்க வந்து வெளியில வாஷிங் மெஷின்ல இருந்து வெளியில வரும்பொழுது நீங்க நல்லவங்களாயிடுவீங்க. நீங்க எஜுகேஷன் பத்தி சொல்றீங்க, ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு. நீங்க எவ்வளவு பட்ஜெட் அலோகேட் பண்றீங்க? மத்திய அரசு 13% அலோகேட் பண்றீங்க. ஆனா டெல்லியில 21% மேல எஜுகேஷனுக்கு நாங்க கொடுக்கிறோம். மொஹல்லா கிளினிக் பத்தி சொல்றீங்க, நாங்க 520 மொஹல்லா கிளினிக் வந்து திறந்திருக்கோம், சிறப்பாக செயல்படுது. குற்றச்சாட்டு வைக்கணுங்கிறதுக்காக வைக்கிறீங்க. நீங்க தண்ணீர்ல என்ன பண்ணீங்க? தண்ணீர்ல இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றீங்களே, ஹரியானால யார் முதலமைச்சர், யாருடைய ஆட்சி இருக்குது? அங்கிருந்து வரக்கூடிய தண்ணியில அமோனியா வந்து 7 பார்ட் அமோனியா இருக்குது. எங்களால இங்க டெல்லியில இருக்க கெப்பாசிட்டியில 1 பார்ட் அமோனியா மட்டும் தான் சுத்திகரிக்க முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது. அது தெரிஞ்சு தேர்தல் சமயத்துல மக்கள் குடிநீர் இல்லாம அவதிப்படணும்னு ஒரு விஷத்தன்மையான தண்ணீரை நீங்க கொடுக்கறீங்க. ஏன் உங்க ஹரியானா அரசுக்கு இது தெரியாதா? சுத்தி ஆளுகின்ற மாநிலங்கள்ல நாங்க இங்க டெல்லியில செய்திருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள், சிறப்பு திட்டங்கள், கல்வி, சுகாதாரம் எதுவாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு நீங்க ஆட்சி செய்யற மாநிலங்களை செஞ்சிருக்கீங்களா? இலவசம் குற்றம் சாட்டுறீங்களா? இன்னைக்கு இலவசத்தை நீங்க அறிவிக்கிறீங்க. உங்களுடைய கட்சி நீதிமன்ற வரையில போயிருக்கு. ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில ஆட்சி செய்யறதுக்கு காரணமே இலவசம்ன்ற பேர்ல மக்களை திசை திருப்புறாங்கன்னு. நாங்க மகளிருக்கு 2100 ரூபாய் கொடுக்கறோம். நீங்க ஏன் 2500 ரூபாய் அறிவிக்கிறீங்க? நீங்க ரொம்ப நேர்மையானவங்களா இருந்தா நீங்க ஆட்சி செய்து காமிக்க வேண்டியதானே. அப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலோட திட்டத்தை நீங்க அங்கீகரிக்கிறீங்க. மக்களுக்கு வந்து இது தேவைன்றதை நீங்க அங்கீகரிக்கிறீங்க. நாங்க 2100 ரூபாய் அறிவிக்கிறோம், நீங்க 2500 ரூபாய் அறிவிக்கிறீங்க. அப்ப இது எதை காட்டுகிறது? உங்களுக்கு வந்து குற்றச்சாட்டு செய்யணும். உங்களுக்கு தேவையான அது நல்ல திட்டம். ஓகே. வாக்கு சதவீதமாக கூட ஒரு சின்ன சேஞ்ச் பார்க்கிறோம். 48% மேல இருந்த பாஜகவுடைய வாக்கு சதவீதம் 47.15, ஆம் ஆத்மி 43.11. இது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த எண்ணிக்கைகள் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வாக்கு வித்தியாசம் இருக்கிறது. அதே போல நியூ டெல்லியில வந்து இப்போ அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த ஒரு முன்னிலை என்பது 5 சுற்றுகளுக்கு பிறகு 300 வாக்குகள் என்பதாக தான் இருக்கு. இன்னும் ரொம்ப ஒரு க்ளோஸ் கான்டெஸ்டா இருக்கக்கூடிய நம்ம பார்க்கிறோம். எனவே நியூ டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னிலை பெற்றிருக்கிறார், மணீஷ் சிசோடியாவும் முன்னிலை. ஆனாலும் கூட அவருடைய அந்த வாக்குகள்ல பெறக்கூடியது என்பது
இருக்கு. தேர்தல் ஆணையத்தினுடைய எண்ணிக்கை 41 29 இருக்கு. ஆனால் வரக்கூடிய நம்முடைய ரிசல்ட்ஸ்ல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் அவங்க அப்டேட் பண்ணக்கூடிய எண்ணிக்கைகள் என்பது குறைவான எண்ணிக்கையிலே இருக்கிறதுனால தேர்தல் ஆணையத்தினுடைய எண்ணிக்கையும் முழுமையாக செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இப்போ நாம வந்து இப்போ அட் பிரசன்ட் டெல்லியோட எண்ணிக்கை என்பதாக பார்க்கறதுல மொத்தமா ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்கிறதா அப்படிங்கிறதும் கவனிக்கிறோம். ஈரோடு பை போலையும் பார்த்தோம், நம்ம அதை பற்றியும் பேசணும். ஈரோடு பை எலெக்ஷன்ல டெல்லியை பொறுத்த வரைக்கும் 70 இடங்கள்ல தற்போது நம்முடைய செய்தியாளர்களுடைய களத்திலிருந்து நேரடியாக செய்திகளை வழங்கக்கூடிய ஒரே செய்தி நிறுவனம் தமிழ்ல. மற்றவர்கள்லாம் ஏஜென்சிஸ்லேருந்து வரும்போது நேரடியான எண்ணிக்கை கொடுக்கிறோம். 39 31 என்பதாக தற்போதைய எண்ணிக்கை என்பது இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இந்த மேப்ல நீங்க பார்க்க முடியும். காவி நிறம் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் பாஜக, அதே போல பச்சை நிறம் இருக்கக்கூடியது ஆம் ஆத்மி என்கிற இடத்துல இருந்து டெல்லியை அவர்கள் தலைநகரம் யாருக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த தலைநகரத்தினுடைய வாக்குகள் எண்ணிக்கையெல்லாம் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஈரோட பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு குயிக் ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம். ஈரோடோட 3வது சுற்று எண்ணிக்கை வந்துருச்சு. அந்த எண்ணிக்கை நம்ம மேலே பார்க்குறோம். ஈரோடுடைய 3வது சுற்று மேலே டெலிவிஷனில் பார்க்க முடியும். 28,000க்கும் மேற்பட்ட எண்ணிக்கைகள் இருக்கிறது. இப்போ நம்ம வந்து திரும்ப அவங்க டெல்லி எலெக்ஷனுக்கு போயிருக்கிறாங்க. நம்ம திரும்ப ஈரோடு பார்த்துட்டு டெல்லி எலெக்ஷன் போகலாம். நம்ம ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலை பார்க்குறோம். அதுக்கு பிறகு நம்ம டெல்லி எலெக்ஷன்ஸ்க்கு போகலாம். இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிட்டு நம்ம கொடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். இந்த எண்ணிக்கையில் ஒரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டி இருக்கிறது நான் பார்க்குறேன். இது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய கடந்த முறை இருக்கக்கூடிய 3 சுற்றுக்கள் அப்படிங்கிறதுல மொத்தமாக 23,905 வாக்குகளை திமுக பெற்றிருந்தது. 2023 தேர்தலில் 3வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் திரு ஈவிகே, திமுக சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஈவிகே இளங்கோவன் 23,905 வாக்குகளை பெற்றிருந்தார். அதுக்கு பிறகு திரு தென்னரசு 8,274 வாக்குகள், அதிமுகவுடைய திரு தென்னரசு 336 வாக்குகள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதே போல நாம் தமிழர் அதை விட கூடுதலான ஒரு வாக்குகளை பெற்றிருந்துச்சு. நாம் தமிழர் அப்போது 3 சுற்றுகளுக்கு பிறகு 1997. நம்ம இந்த 3 சுற்றுகள் கணக்கில் வச்சாலும் கூட 1997 2000 அப்படின்னு வச்சுட்டா அங்கே ஒரு 2300, அதுக்கு பிறகு ஒரு 8,274 அப்படிங்கிறதுலேருந்து ஒரு 11,000 வாக்குகள் கிட்டத்தட்ட 3 சுற்றுகளில் எதிர்க்கட்சிகள் பெற்ற வாக்குகளாக இருந்திருக்கிறது. நம்ம அந்த எதிர்க்கட்சி வாக்குகளை அப்புறம் பார்க்கலான்னா கூட திரு ஈவிகே இளங்கோவன் பெற்ற வாக்குகள் 3 சுற்று முடிவில் என்னவா இருந்ததுன்னா 3 சுற்று முடிவுக்கு நம்ம பார்க்குறோம் 23,905. நம்ம மேலே டேட்டா பார்க்க முடியும். இப்போ 28,424. இந்த வேறுபாட்டையும் கூட பேசலாம்னு நினைக்கிறேன். ராம்கே இப்போ சொல்லுங்கள். எஸ், கடந்த தேர்தலை விட கூடுதலான வாக்குகள் திமுக கூட்டணிக்கு சென்றிருக்கிறதுங்கிறத டேட்டால நம்ம புரிஞ்சுக்க முடியும். 3 சுற்று தான், இன்னும் 14 சுற்றுகள் இருக்குது. ரொம்ப தொடக்க நிலையினே வச்சுப்போம். ஏன் வந்து திமுக போயிருக்குன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் எதிர்க்கட்சிகள் இல்லை. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னரசு இருக்காரு, பிரிஞ்சு நின்னாலும் ஒரு வலுவான ஒரு திராவிட கட்சி அங்கே நின்றுருக்கு. அது ஒரு முக்கியமான பாது. 2வது இளங்கோவன் திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் நின்றது. திமுக இருந்தால் நீங்க சொல்ற மாதிரி இந்த கட்டத்திலே உங்களுக்கு அதிகமாக போயிருந்திருக்கும். ஸோ அதனால அங்க வந்து திமுக நேரடியாக களமிறங்குறதுனால கூடுதல் வாக்குகள் பெற்று கூடுதல் வாக்கு, அது ஒரு விஷயம். 2வது இந்த வேட்பாளர் அறிமுகமான வேட்பாளர், அது ஒரு விஷயம். இதெல்லாமே இந்த இன்றைய தேர்தலுக்கு பெரிய கை கொடுத்திருக்குது. 2வது நீங்க வந்து எதிர்க்கட்சிகள் தொகுதி சொல்லும் போது நீங்க அப்படி 2+2+2 சொல்லவே முடியாது. நானும் அப்படி சொல்லல. சரி, அதனால தான் நான் அதை விட்டுட்டு அது வந்து ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நான் என்னன்னு சொல்றேன். அந்த பர்செப்ஷனுக்குள்ளே போல நான் ஒரே கேள்வி தான் முன்வைக்கிறேன். திமுக கூட்டணி கடந்த 2023 சட்டமன்ற இடைத்தேர்தலில் பெற்ற வாக்குகள் இப்போது பெறக்கூடிய வாக்குகள், இவ்வளவுதான் நான் சொல்றேன். அது அந்த விஷயத்துல அதான் அது வந்து காங்கிரஸ், அப்ப இப்ப திமுக முதல் முறையாக போட்டிட்டு அதை இந்த கணக்குல 3 சுற்றுல பாத்தீங்கன்னா 5,000 வாக்குகள் கிட்டத்தட்ட கூடுதலாக திமுக வேட்பாளர் பெற்றிருக்கார் போன தேர்தலோட ஒப்பிடும்போது. திமுகவோட களம் அப்படிங்கும்போது புது களமா உருவாகுது. ஈரோடு திமுக வசம் போகுதுங்கிறது அதற்காகவே வாக்காளர். ஏன்னா இது வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தோம் இது நடக்கல, அட்லீஸ்ட் திமுக வேட்பாளர் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை அது திமுக பக்கம் நகர்த்தும். நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சென்ற முறை பெற்றதோட 2 மடங்கு அதிகமாக பெற்றிருக்காங்க. அப்படிதான். சோ அது அவங்க அட்வான்டேஜ். யாரும் கிளைம் பண்ண அவங்க கிளைம் பண்றதுக்கான அத்தனை இதுவும் இருக்கு. அவங்களுடைய உழைப்பு, அவங்க பேசின பேசுபொருளான விஷயம், அவங்க பேசுபொருளான அந்த பேசின விஷயங்கள் பிரச்சாரத்தோடு நின்றுபடாமல் அடுத்த 1.5 வருஷங்களுக்கான ஒரு கண்டென்ட்டா உருவாகி இருக்கிறதுனால
அவர்களுக்கு வெற்றி முகம் தான். ரெண்டாவது அரசியல்ல நீங்க வந்து இடைத்தேர்தல் இல்லாம அரசியல் இருப்புங்கிறது முக்கியம். அதாவது தேர்தல் அரசியல் தோற்று போனாலும் கட்சி அரசியல்ல வந்து நீங்க வந்து நீடித்திருக்கணும். உங்களுடைய தனித்தன்மையை காப்பாற்றிக் கொண்டு உங்களுடைய அடையாளத்தை காப்பாற்றிக் கொண்டு அடுத்த ஒரு 10 நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு முடிவை இப்ப பாத்திரலாம். தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு 2 சுற்றுகளுக்கு வந்திருக்கு. அந்த எண்ணிக்கையை நம்ம பாத்திரலாம். நம்ம